நான் சிவகாசி நாகராபுரம் ரோட்லேருந்து இருக்கேன். என் மகனை காலையில் மீன் எடுக்கிறக்காண்டி காலைல கூட்டு போயிருந்தேன். அங்கே தெருநாய் என் மகனை காலில் கடிச்சிருச்சு. காலில் கடிச்சு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. நான் சிவகாசி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஊசி போடுறக்காண்டி ஃபஸ்ட் எய்ட் பார்க்கறக்காண்டி வந்திருந்தேன். அங்கே வந்திருந்து பார்க்கும்போது எனக்கு மேலே 15 பேர் மேலே இருக்காங்க. இன்றைக்கி ஒன் டே மட்டும் 15 பேர் மேலே கடிச்சிருக்கு. சிவகாசி சுற்றி உள்ள பகுதி பெரிய பொட்டல்பட்டி, எம்புதுப்பட்டி, மார்னேரி இந்த பக்கம் உள்ளெல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஒரு இருக்குது. அரசு தக்க நடவடிக்கை எடுக்குமாறு வன்முறை கேட்டுக்கொள்கிறோம். நாய்க்கடி கிட்டத்தட்ட ரோட்டில் பார்த்தோன்னா ஒரு 50 நாய் 100 நாய் மேலே தெரியுது. நான் ஆட்டோ டிரைவரு. ஆட்டோவில் போனாலும் பின்னாடியே விரட்டிட்டு வருது. இந்த டூ வீலரில் விரட்டிட்டு வருது. அதுவும் சின்ன சின்ன பிள்ளைங்களாக தான் கடிச்சிக்கிட்டு இருக்குது. ஆமாம், எங்கே பார்த்தாலும் நாய், தெருவில் ஃபுல்லாக நாய் தான் இருக்குது. இது அரசு ஒரு கண்டிப்பான முறையில் நடவடிக்கை எடுத்தால் மட்டும் தான் இது கட்டுப்படுத்த முடியும். இல்லைன்னா நாய்கள் இன்னும் கூட தான் செய்யும் தவிர மக்களுக்கு ரொம்ப அச்சத்தை உண்டு பண்ணுது. இன்னைக்கு மட்டும் சிவகாசி ஜிஹெச்சில் எத்தனை பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க? இன்னைக்கு மட்டும் 15 பேர் வந்திருக்காங்க. ரெக்கார்டு இருக்குது சிவகாசி ஜிஹெச்சில். இன்னைக்கு டேட்டு 24ஆம் தேதி 8ஆவது மாதம் 2025 டேட்டுக்கு மட்டும் 15 பேர் மேலே அட்மிஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக? நான் திருநாய் கடிச்சதுக்கு தான். என் மகனை பார்க்கறக்காண்டி வந்திருந்தோம். எனக்கு அப்போ முன்னாடி 15 பேர் இருந்திருக்காங்க. நான் 16ஆவது ஆள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.